இந்த டாபிக் பாருங்க, ஒர்க், எனர்ஜி, பவர், இந்த மூணு பத்தி படிக்க போறோம். இப்போ ஒர்க்னா என்ன டிரான்ஸ்லேஷன் என்ன பண்றது, அர்த்தம் என்ன? வேலை. வேலை தானே. ஒரு வேலையை எப்ப செய்ய முடியும்? ஒரு டேபிள் நான் சொல்றேன், அப்ப இது இருந்தா தான் பண்ண முடியும். பண்ண முடியும். எனர்ஜி, பவர், எனர்ஜி தான் பவர். இப்போ ஒரு கம்பேரிசன், ரெண்டு பேரும் டேபிள் நாட்டுறாங்க, யாரு ஒவ்வொரு ஆளுக்கும் ஒவ்வொரு வேரி ஆகும் இல்லையா, எனர்ஜி வேரி ஆகும். இந்த ஒர்க்கை எவ்வளவு நேரத்தில் கம்ப்ளீட் பண்ணுமோ அந்த பவர். பவருக்கு ஒரு கம்பேரிசன் மாதிரி திங்க் பண்ணிக்கணும், அதாவது அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்காக சொல்லுவாங்க. ஒர்க்குங்கிறது இப்போ இங்கே நம்ம மெக்கானிக்ஸில் என்னன்னா, ஒரு ஆப்ஜெக்டை மேலே ஒரு ஃபோர்ஸை நம்ம அப்ளை பண்ணுறப்ப அதில் ஒரு டிஸ்பிளேஸ்மெண்ட் வரும்ல. கண்டிப்பாக ஒரு ஃபோர்ஸை நம்ம அப்ளை பண்ணுறோம் ஒரு டேபிளில். இப்போ டேபிள் எப்படி இருக்குது, இங்கே ஒரு ஃபோர்ஸை நான் அப்ளை பண்ணுறேன். அப்ளை பண்ணுறப்போ ஒரு சேஞ்ச் வருது. இதுக்கு பேர் என்ன? டிஸ்பிளேஸ்மெண்ட் தானே. பார்ட்டிக்கு, அதாவது அந்த ஆப்ஜெக்ட் இங்கேருந்து இந்த இடத்துக்கு மூவ் ஆயிருக்கு. ஸோ அந்த டிஸ்டன்ஸ் டிஸ்பிளேஸ்மெண்ட். ஒர்க் W is equal to ஒரு டைரக்ஷனை நோக்கி தானே போகும். டேபிள் சொல்றப்ப எந்த டைரக்ஷன் போகும்? அல்ட்ராக்கு ஆப்போசிட்டா இப்படி போகும். இல்லை இந்த மாதிரி தள்ளனா இந்த டைரக்ஷன் கண்டிப்பாக ஒரு டைரக்ஷன்ல தான் போகும். டைரக்ஷன் இருந்தால் அது என்ன? வெக்டர் தானே. வெக்டர் அது மட்டும் வருமா? டாட் டிஆர், டாட் டிஆர் வெக்டர். ஏன்னா டிஸ்பிளேஸ்மென்ட்டும் அதே டைரக்ஷன், இல்ல ஒரு டைரக்ஷன்ல இருக்கு. அதே சேம் டைரக்ஷன்ல தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை. நம்ம இங்க அப்ளை பண்றப்ப இப்படி கூட போலாம். டிஆர் இத நம்ம என்ன சொல்லுவோம்? எஃபெக்டர் டாட் டிஆர் வெக்டர் ப்ராடக்ட், அதாவது டாட் ப்ராடக்ட் ஸ்கேலார் சொல்லுவோம். ஸ்கேலார் தானே. டாட் ப்ராடக்ட் ஆஃப் டூ வெக்டர் இஸ், ஃபர்ஸ்ட் யூனிட்ல படிச்சு ஞாபகம் இருக்கா? இப்போ இங்க F dr cos θ ரெண்டு ஃபோர்ஸ் அப்ளை பண்றோம் அப்படினா P வெக்டர் டாட் Q வெக்டர் இஸ் ஈக்குவல் டு P டாட் PQ cos θ. அதாவது A டாட் P போட்டுப்போம். A வெக்டர் டாட் B வெக்டர் இஸ் ஈக்குவல் டு AB cos θ. இங்க கிராஸ் வந்துச்சுன்னா sin θங்கிற மாதிரி படிச்சீங்க இருக்கா? அதுதான் இங்க. அப்போ F into dr cos θ. இந்த தீட்டாங்கிறது என்னன்னா இந்த ஃபோர்ஸுக்கும் இந்த டிஸ்பிளேஸ்மென்ட்டுக்கும் இடையில இருக்கக்கூடிய ஆங்கிள். சரியா? இப்போ நம்ம இந்த ஒர்க்குங்கிறத எப்படி சொல்லுவோம்? டிஸ்பிளேஸ்மெண்ட்னா கண்டிப்பா ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ் ஆயிரும். அப்போ பொசிஷன். இதை நம்ம எப்படி கால்குலேட் பண்றோம்னா இன்டகிரேஷன்ல தான். இன்டகிரல் கால்குலேஷன் நம்ம நல்லா டீடைலா படிச்சிட்டு இருக்கோம். இது ஒரு பாயிண்ட், இது எஸ் ஒரு பாயிண்ட். லோயர் லிமிட் அப்பர் லிமிட்னு படிச்சிருப்போம். இங்க ரெண்டு பாயிண்ட், ஒரு பாயிண்ட்ல இருந்து இன்னொரு பாயிண்ட். இப்போ இங்க இதை எடுத்து அப்படியே எடுத்து இந்த கால்குலேஷன் தான் இதோடய ஸ்டாப் பண்ணிக்கலாம். இது வந்து ஒர்க்கு, இது வந்து ஒர்க் டன். ஒர்க் டன்ங்கிறது அதுவே அப்படியே மீனிங்ஸ் மாற்றி பாருங்க. ஒர்க் டன், வேலையை கம்ப்ளீட் பண்ணிவிட்டோம். இந்த இடத்துல இருந்து இந்த இடத்துக்கு மூவ் ஆயிடுச்சு. அப்போ அதுதானே ஒர்க் டன் விச் இஸ் ஈக்குவல் டு ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ் ஆயிடுச்சு. எஃப் வெக்டர் டிஆர் வெக்டரா, எஃப் டிஆர் காஸ் தீட்டா இல்லை எஃப் காஸ் தீட்டா டிஆர். இந்த மாதிரி எனர்ஜிங்கிறப்ப நமக்கு இங்கே மெக்கானிக்ஸில் தான் படிக்கிறோம். மெக்கானிக்கல் எனர்ஜிங்கிறப்போ உங்களுக்கு தெரியும். எனர்ஜினாலே கைனெட்டிக் எனர்ஜி அண்டு பொட்டன்சியல் எனர்ஜி. கைனெட்டிக் எனர்ஜியை ஷார்ட் ஃபார்மாக எப்படி சொல்லுவோம்? KE. பொட்டன்சியல் எனர்ஜியை PE.
இந்த கைனடிக் எனர்ஜியுடைய டிரான்ஸ்லேஷன் என்ன தமிழில் இயக்க ஆற்றலா இயக்க ஆற்றல் அதாவது ஒரு பார்ட்டிகளுடைய மூவ்மெண்ட்டை கால்குலேட் பண்ணுறதுக்கு நமக்கு ஒரு பார்ட்டிகளுடைய பொசிஷனை பார்க்கறதுக்கு ரெண்டுக்குள்ள வித்தியாசம் என்னன்னு பார்க்கணும் எனர்ஜியில் நம்ம இங்கே படிக்கிறது மெக்கானிக்கல் எனர்ஜி இஸ் ஃபர்ஸ்ட் ஒன் செகண்ட் ஒன் கைனடிக் எனர்ஜி ஃபார்முலா என்ன 1/2 m v ஸ்கொயரா vங்கிறது உங்களுக்கு தெரியும் வெலாசிட்டி இது மாஸ் வெலாசிட்டி பாருங்க பொட்டன்ஷியல் எனர்ஜி ஃபார்முலா என்ன mghr என்ன இது ஜெனரல் ஃபார்முலா இங்க நம்ம பொசிஷனை தான் ஃபைண்ட் அவுட் பண்ண போறோம் இல்ல பாருங்க என்ன யூஸ் பண்ணலாம்னு நம்ம ஆல்ரெடி ஒரு ப்ராப்ளம்ல ஸ்டார்ட் பண்ணிருக்கோம் பொட்டன்ஷியல் எனர்ஜிங்கிறது பொசிஷன் சொல்லிட்டேன் இப்போ பொசிஷன்னாவே அதுல ஒரு சேஞ்சஸ் இருக்கு ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ் ஆயிருக்கு இல்லையா இங்க ஒரு பாயிண்ட் எக்ஸ்ங்கிற பாயிண்ட் இது ஒய் அந்த வேலை நடந்துச்சு இல்லையா எஃபெக்டர் டாட் டிஆர் வெக்டர் பொட்டன்ஷியல் எனர்ஜி ஃபார்முலா பாருங்க பொட்டன்ஷியல் எனர்ஜிங்கிறது அந்த பார்ட்டிகளுடைய பொசிஷன் லாஜிக்குடைய பொசிஷன் கூட சொல்லலாம் அப்போ ஒரு இடத்துல இருந்து நம்ம இது ஒரு பாயிண்ட் இது ஒரு பாயிண்ட் இதுல இருந்து இதுக்கு மூவ் ஆயிருக்கு எப்படி மூவ் ஆச்சு ஒரு ஃபோர்ஸ் அப்ளை பண்றப்ப தான் மூவ் ஆச்சு அதாவது எஃப் வெக்டர் டிஆர் இந்த ப்ராசஸ் வச்சுட்டேன் இந்த இடத்துல ஒரு ஆப்ஜெக்ட் இருந்திருக்கு இந்த ஃபோர்ஸ் அப்ளை பண்றேன் இந்த இடத்துக்கு போயிடுச்சு ஸோ இந்த டிஸ்டன்ஸ் என்னது டிஆர் இது பொட்டன்ஷியல் எனர்ஜி இதுதான் எனர்ஜி அடுத்து என்னது பவர் இப்போ பவர்ங்கிறப்ப என்ன சொன்னேன் இல்லையா எக்ஸாம்பிள் இந்த டேபிள எழுதுறோம் எவ்வளவு நேரத்துல பவர் இஸ் ஈக்குவல் டு T W by T இது நம்ம என்ன சொல்றோம்னா ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் வர்க் with respect to time is called power the problem to show that the work done in stretching a string ஒரு ஸ்ட்ரிங்கை நம்ம ஸ்ட்ரெச் பண்றப்ப அதுல ஒர்க் டன் எப்படி இருக்கும் கண்டிப்பா அதை ஸ்ட்ரெச் பண்றப்ப எக்ஸ்டென்ஷன் வரும் இல்லையா எக்ஸ்டென்ஷன் இஸ் ஈக்குவல் டு the initial tension plus final tension divided by 2 அப்படின்னு சொல்லி ப்ரூவ் பண்ணணும் to show that இத ப்ரூவ் பண்ணணும் எக்ஸ்டென்ஷன் இன்டு இப்போ ஃபர்ஸ்ட் இதுல இருந்து சொல்யூஷன் ஸ்டார்ட் பண்றோம் consider an elastic string stretch பண்ணனும்னால ஒரு எலாஸ்டிக் தான் இருக்கும் flexible elastic string of natural length of coefficient elasticity is lambda இதெல்லாம் நம்ம அசம்ப்ஷன் தான் lambda strength ஒரு பொசிஷன்ல இருந்து அது இருக்கிறப்ப இன்னொரு பாயிண்ட்க்கு அது எக்ஸ்பாண்ட் ஆகும் சோ அதனால நம்ம என்ன பண்றோம்னா ஒரு xங்கற ஒரு இடத்துக்கு போகுது ஃபர்ஸ்ட் xக்கு முன்னால ஒரு இடத்துல இருந்து இருக்கும்ல ஆமா சார் இங்க இதுல L இது Lனா இதுல இருந்து இது வரை இருக்கு இங்க இருந்து நான் இத பாயிண்ட்ல இருந்து இத ஸ்ட்ரெச் பண்ணேன் இப்போ சம் வேரியேஷன்ஸ் நடக்கும் இல்லையா அப்ப இருக்கக்கூடிய லெந்த் வந்து என்ன x அத இங்க பாருங்க t is equal to capital T tension is equal to lambda என்ன elasticity lambda into extension ங்கிறது என்னது எக்ஸ்பாண்ட் பண்ணப்ப இருக்கக்கூடிய பாயிண்ட் அதுக்கு முன்னால இருக்கக்கூடிய பாயிண்ட் ரெண்டை செப்பரேட் பண்ணோம்னா நமக்கு லெந்த் கிடைச்சிடும் எக்ஸ்டென்ஷன் எவ்வளவு ஆயிருக்கு இது L இங்க x ன்னு வெச்சுக்கங்க இது டோட்டல் லெந்த் டிவைடட் செப்பரேட் பண்ணோம்னா நமக்கு எவ்வளவு கிடைக்கும் நேச்சுரல் லெந்த் ஏவா சர்க்கிள் இல்ல நேச்சுரல் லெந்த் A எக்ஸ்டென்ஷன் வந்து x
minus a. இப்போ இந்த ஹூக்ஸ் லால பார்த்தோம் இல்லையா, இதுதான் ஹூக்ஸ் லா. ஒர்க் டன்ங்கிறது நான் உங்களுக்கு சொன்ன ஃபார்முலா என்ன, W is equal to V2CR. ஒரு பாயிண்ட்ல இருந்து இன்னொரு பாயிண்ட்க்கு போயிருக்கு. V2C T into dx. Tங்கிறது ஒரு ஃபோர்ஸ் டென்ஷன். dxங்கிறது அந்த டிஸ்பிளேஸ்மென்ட், அந்த டென்ஷன்ல வரக்கூடிய டிஸ்பிளேஸ்மென்ட் T dx. இந்த T உடைய வேல்யூஸை இங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணிருக்கோம். எல்லாமே lambda into x minus a. இத அப்படியே போட்டோம். இதுல lambdaவும் aயும் கான்ஸ்டன்ட். இத அப்படியே வெளிய எடுத்துட்டோம்னா lambda by a x minus a வை இன்டகிரேட் பண்ணோம்னா we get x minus a whole square divided by 2 வரும். இந்த x பண்ணோம்னா 1. இந்த இடத்துல இந்த 2 வை வெளிய எடுத்துட்டோம்னா we get lambda by 2a x minus a whole square. இது c. இது என்னது, a வா b அப்பா? B வரும். B வரும். b தானா? lambda by 2a. இது உள்ள காரணம் சப்ஸ்டிட்யூட் பண்றேன். c minus a whole square minus lower limit போறோம் b minus a whole square. இப்போ இது என்ன ஃபார்முலா இருக்கு பாருங்க, a square minus b square. இத a plus b into a minus b ன்னு எழுதலாம்ல. இப்போ என்ன போறோம், இது a a minus b இந்த ஃபார்முலா போடுறோம். a minus b a plus b இந்த ஃபார்முலா போயிடுச்சு. இது எல்லாத்தையும் நான் a வரும். இப்போ இதுல இது ரெண்டே அப்படியே ஆட் பண்ணல. இங்க மைனஸ் a இருக்கு. இந்த மைனஸ் உள்ள கொண்டு போனோம்னா நமக்கு c minus b ஆ c minus d கிடைச்சிரும். இந்த a வும் இந்த a கேன்சல் ஆயிடுமா? அப்போ c minus d அப்படியே எழுதியாச்சு. இப்போ இதுல நம்ம எதுவுமே பண்ண போறது இல்ல, இது அப்படியே டன். இப்போ இங்க என்ன இருக்கு, இந்த லாம்டாவை உள்ள மல்டிப்ளை பண்ணிடுறோம். c minus b divided by 2. இந்த lambda by a அப்படியே உள்ள நியூமரேட்டர் lambda ஆகும், டினாமினேட்டர் a அப்படியே போடுறப்ப நமக்கு இந்த மாதிரி வருமா, lambda b minus a அடிஷனா இருக்கிறதுனால எப்படி வேணா எழுதிக்கலாம், மாத்தி ஒன்றும் பிரச்சனை இல்லை. lambda b minus a by a and c minus a by a. இது இந்த bங்கிறது என்ன, இனிஷியல் டென்ஷன். ஃபர்ஸ்ட் ஒரு டென்ஷன், ஒரு ஆப்ஜெக்ட் நம்ம தொங்க விடுறப்போ இல்லை இது மாதிரி ஸ்ப்ரிங் மட்டும் இருக்கு, ஏதோ ஒரு பொருளை வந்து நான் கனெக்ட் பண்ணுறேன் இல்லை தொங்க விடுறேன்னா ஒரு சின்ன எக்ஸ்டென்ஷன் வரும் இல்லையா, இனிஷியல் டென்ஷன். அதுக்கப்புறம் ஃபைனல் டென்ஷன். இது வந்து இந்த ஏபிங்கிற ஒரு பாயிண்ட், இந்த மாதிரி. ஸோ b minus a by a T1ங்கிற டென்ஷனு, இது lambda into c minus a by a, இது T2ங்கிற டென்ஷன். அவங்க என்ன ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க, இனிஷியல் டென்ஷன் ப்ளஸ் ஃபைனல் டென்ஷன் ஹோல் டிவைடட் பை 2. ஒர்க்கு ஏதாவது எக்ஸாம்பிள் கேட்டாங்கன்னா சொல்லிடுங்க. ஒர்க்குக்கு என்ன ப்ரொசீஜரோ அதே தான் டன். ஒர்க் டன்ங்கிறப்ப நம்ம இந்த இடத்துல ஒர்க்குக்கு நான் என்ன சொன்னேன்னா காஸ்டிட்டாங்கிற ஒரு இதை உள்ளே கொண்டு வருவோம். இந்த மாதிரி எதுவும் போடாமல் வெறும் ஒர்க்கு கால்குலேட் பண்ணணும்னா பி டிஎக்ஸ் காஸ்டிட்டான்னு போட்டுருவோம். இங்கே ஒர்க்கு டன்னுங்கிறதுனால ஒரு பொசிஷன்லேருந்து இன்னொரு பொசிஷனுக்கு போயிருக்கு, அதை போட்டுறோம். அதனால் இங்கே டி இன்ட்டு டிஎக்ஸ் டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆகும். ஒர்க்குக்கும் ஒர்க் டன்னுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் பார்க்கலாம்.